சார் இப்போ மிஷின் செல்லில் கனெக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். செல்லை பக்கத்தில் வைங்க. ஒரே செல்லு தான் இருக்கா கையில்? இப்படி இப்படி இந்த பக்கம் இருந்து வைங்க கையை. இதாகணும். நீங்கள் மொபைலை பக்கத்தில் வைங்களா சொல்கிறேன். இது ஒர்க் பண்ணுற மொபைல் எங்க? ஓ, அதுலேயே தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? எனக்கு சார் வேறு மொபைல்லேருந்து கால் பண்ணுங்க சார். வேறு மொபைல் இல்லையா? எனக்கு தெரியல சார். ஏன்னா நீங்கள் அதே செல்லில் பண்ணுறதுனால எனக்கு நீங்கள் அங்கே இதுதான் அந்த அந்த இப்போ யார் சார் கஸ்டமர் வைக்கிறாங்களா? ஆமாம் சார். கஸ்டமரோட ஒரு முறை கை ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ வந்து நம்மளுக்கு உள்ளே போக முடியும் சார். நம்ம ஐடி உள்ளே போனால் தானே உங்களுக்கு கஸ்டமர் வைக்க முடியும். சரி, மொபைலில் காமிச்சா தானே சார் நான் என்ன ஸ்டேட்டஸ்னே பார்க்க முடியும். வேறு மொபைலே இல்லைங்கிறீங்களே. காமிக்கிறது மொபைல் எடுத்துருப்பேன். இன்னொரு மொபைல் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க சார், கொஞ்சம் பழகிற வரைக்கும். ரெடி பண்ணி வந்துட்டு காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. ஒரு 2 முறை செஞ்சு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி ஆகிடும். சரி சார், அந்த பல்லுங்க கூப்பிட்றேன். இப்போ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்களா சார்? ஃபஸ்ட்டு உங்கள் ஃபிங்கர் வைக்கணுமே, அதை வச்சுட்டிங்களா? உள்ளே போக மாட்டேங்குதா? என்னோட ஃபிங்கர் உள்ளே போக மாட்டேங்குது. சரி, உங்கள் ஃபிங்கர் முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. பண்ணிட்டேன் சார். இந்த ஹேண்டை எடுத்துக்கலன்னா லெஃப்ட் ஹேண்டு கட்ட விரல வைங்க. லெஃப்ட் ஹேண்ட் கட்ட விரல வச்சிங்கன்னா கூட ஓகே தான். ஃபிங்கரை மாற்றி கூட வைக்கலாம். ஹேண்டில் வந்து நீங்கள் மளிகை ஷாப்பில் இருக்கிறதுனால திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது ஆயில் பசை ஆயிடுச்சுன்னா எடுத்துக்காது. இப்போ வைக்கிறீங்க பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஃபிங்கர் வைக்கணும். இதே கூட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நவுத்தி வைக்கிறீங்க, ரைட் சைடு கேப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எடுக்கக்கூடாது இடையில. இந்த பொசிஷன் இருக்கணும். இன்னும் கூட பேக் சைடு தூக்கி இருக்கிறீங்க, நம்ம தூக்கின மாதிரி தெரியுது எனக்கு. வரல ஃபிங்கருக்கு பேக் சைடு லைட்டாக அழுத்தின மாதிரி. அப்படி. இப்போ வந்து மேலே ஏதாவது வேலிடேட் ஆக மாட்டேங்குதா? சரி, இப்போ இன்னொரு ஃபிங்கரோட கட்ட விரல வைங்க. டக்குன்னு வைக்கணும் சார், இவ்வளோ நேரம் ஆகக்கூடாது. மேலே இன்னொரு ஹேண்டை வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. இன்னும் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும். கஸ்டமரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபிங்கரை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. டெய்லியும் காலையில் 6 மணிக்கெலாம் வச்சிங்கன்னா லாகின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு போதும், இடையில எதுவும் கேட்காது. சரிங்களா? 2வது, அதில் ஒரு எல்லோ கிளாத் வந்தது அந்த மிஷினில், அதை எடுத்து லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி அந்த ஸ்கேனரை வந்து தொடச்சி வச்சுருங்க. கஸ்டமரோட ஹேண்டை வந்து அடிக்கடி நீங்கள் கிளியராக இருக்கான்னு பார்த்து தான் பண்ணணும். இல்லைன்னா சீக்கிரமாக அது ஸ்க்ராட்ச் ஆகி போச்சுன்னா எல்லாத்தையும் சேர்த்து அது ஸ்கேன் பண்ணிக்கிட்டு தப்பாக தான் காமிச்சிட்டு இருக்கோம். கஸ்டமரோட ஹேண்டை நீங்கள் முன்னாடி ஒரு பக்கெட்டில் கடையில் தண்ணி வச்சுருங்க, வந்தாங்கன்னா நீட்டாக கழுவிட்டு கூட தொடச்சிட்டு வைக்க சொல்லுங்கள். இல்லை, இது L1 முன்னாடி L0ன்னா கொஞ்சம் இதெல்லாம் பார்க்காது. L1 வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் பார்த்து தான் போகும். ஒரு 1 hour கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க திரும்ப. நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.